காரணம் என்ன? காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியும் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னார், பணம் என்ன சொன்னாரா புரிஞ்சிருச்சு சிரிக்கிறார். பணம் என்னையா பணம் குணம் கேட்கிறேன் பேரப்பைய என்ன சொல்றது முன்ன. பணம் என்னையா பணம் குணம் தானே நிரந்தரம் என்றார்கள். அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆயிப்போச்சு. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம். கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை தேவையாக தோண்டி எடுக்கிற பொருளும் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள்.